அனைவரையும் வணங்குகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஆசிரியர்களோட புதிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு எனக்கு அரசு காரணம் என்று நான் சொல்லவில்லை. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலர்கள் புரிதல் இல்லாமை காரணமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குளறுபடி என்றுதான் சொல்லணும். அரசு மேல எந்த குற்றமும் சொல்லவில்லை. மத்திய அரசு ஒரு பணி வழங்குது, மாநில அரசாங்கம் ஒரு பணி வழங்குது. இந்த பணியை செய்யக்கூடிய முழு பொறுப்பு அரசு ஊழியர்களுக்கு உண்டு. ரைட்? அப்படி என்ன பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கூடிய பணி. அதுக்கென்று மாநில அளவுல ஐஏஎஸ் அதிகாரிகளையும், அதாவது தலைமை செயலாளர் நிலையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியையும், அதற்கு கீழே ஐஏஎஸ் அதிகாரிகளையும், மாவட்ட அளவுல மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும், அது பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதாவது பல்வேறு துறை அலுவலர்களையும் அதுல இணைக்கப்பட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிய செய்ய சொல்லியிருக்கு மத்திய அரசாங்கம். அதுக்கென்று ஒரு வரைமுறை, யாரை நியமிக்கணும், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே, தற்பொழுது இந்த கணக்கெடுப்பு பணியை யாரால செய்வாங்க, எப்போது செய்வாங்க? எந்த பணியா இருந்தாலும் ஆசிரியர் தான். ஒரு ஆசிரியர் சொன்னதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எந்த பணியாக இருந்தாலும் ஆசிரியர் தான் அதை செய்யணும். சரி, என்னென்ன பணி செய்வாங்க? இங்க எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆசிரியர் பாடத்துல மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்க இப்படி படிக்கிறாங்க, தனியார் பள்ளியில இப்படி படிக்கிறாங்க, ஆனா அரசாங்க பள்ளியில இப்படி படிக்கிறாங்க. இப்படியே பேசி 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 ஆசிரியரை அப்படியே மனச்சோர்வு அடையதான் செய்றீங்க. ஆசிரியருக்கு எந்தவித ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கான யாருமே இல்ல, அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் அவரு சொல்றது. அப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற பிள்ளைங்க யாரு? கற்றறிந்த பெற்றோர்களின் குழந்தைகள். அவர்களுக்கு ஹோம்ஒர்க்கு துணை இருப்பாங்க. கற்க வேண்டும் என்று கல்வியோட ஒரு பெரிய அளவில் அதோட முக்கியத்துவம் உணர்ந்திருக்கும், விழிப்புணர்வு இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர்களுக்கு பிறகக்கூடிய அந்த கற்றறிந்த அந்த தாய் தந்தையருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அந்த அவர்களுடைய மரபணு வழியில வலுவான ஒரு அறிவையும் பெற்றிருக்கும். என்ன சொல்ல போனா, அவர்களுக்கு நுழைவு தேர்வு வச்சுதான், ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுதான் எல்கேஜி அட்மிஷன் நடக்கும். சரியா நீங்க பதில் சொல்லலையா, ஒண்ணும் தெரியலையா, மூளையே கண்டுபிடிச்சிருவாங்க ஆரம்பத்திலேயே. இந்த பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னா உடனே ரிஜெக்ட். ஓரளவுக்கு தெரியும்னா ஓகே சேர்த்துப்பாங்க. நாளடைவில் அந்த பையனுக்கு தேர்வுல பாஸ் ஆக முடியாத கண்டிஷன் ஆயிட்டுனா வெளியிலேயே அனுப்பிடுவாங்க. மெதுவா பெற்றோர்கிட்ட இது ஒத்துவரமாட்டா, எங்க பள்ளிக்கூடத்துக்கு, எங்க ஸ்கூலுக்கு இந்த பையன் அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக மதிப்பெண் குறைவாக எடுத்துருவான், ஃபெயில் ஆகுவான் போல தெரியுதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுதான் தனியார் பள்ளி. அரசு பள்ளி அப்படி கிடையாது. யார வேணும், எப்பவும் எல்லா நேரத்திலையும் மாணவர்களை சேர்க்கணும். அவருடைய மூளையே சோதிக்க கூடாது. மூளை நம்ம தான் கொடுக்கணும். ஒரு வயசு 10 வயசு வரைக்கும் ஒரு பையன் படிக்காம இருந்தா அவன் நேரடியாக 5வது சேர்த்து பாடம் சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? ஒரு பள்ளிக்கே செல்லாத ஒரு 10 வயசு ஆயிட்டு அவனுக்கு நேரடியாக 5வது சேர்க்கணும். இது எங்க வெளிமாநிலத்திலிருந்து வருவாங்க. என் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும். சரி, இதெல்லாம் நேற்றைக்கு நிறைய சொல்லிட்டோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி கொடுத்திருக்காங்க. அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ எப்ப நடக்கும்? இந்த வருடம் 1 மாதமும், பிப்ரவரி மாதம் அடுத்த ஆண்டுல 1 மாதமும் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ரைட்? இந்த வருடத்துக்கான பயிற்சி ஏற்கனவே 3 நாள் பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. ரைட்டு? பயிற்சி எப்படி வழங்கினாங்க அப்படிங்கிறதும், அதுல ஏற்பட்ட இன்னல்களையும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி எங்க போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நாம இதுல பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த மாவட்டம், இந்த வட்டாரம், இந்த ஒன்றியம், இதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஒன்றியம் இருக்கும், வாளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒன்றியத்தோட இன்னும் அந்த கடைகோடிக்கு போறதுக்கு இன்னொரு ஒன்றிய தலைநகரம் பூந்துதான் அப்புறம் போற நிலையெல்லாம் ஏற்படும். தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஒன்றியம் எப்படி பிரிச்சிருப்பாங்க? ஒரு ஒன்றியம் இந்த ஒரு மூலையிலே இன்னொரு மூலையில இருக்கும். அந்த ஒன்றியத்தோட கடைகோடிக்கு போறதுக்கு பக்கத்து ஒன்றியத்தோட தலைநகரம் போய்தான், அல்லது அந்த பக்கத்து ஒன்றிய தலைநகரம், அந்த மாவட்டத்தோட தலைநகரம் போய்தான் அந்த ஒன்றியத்தோட கடைகோடிக்கு போற நிலைமையெல்லாம் இருக்கு. அப்போ ஒன்றியம் என்றால் இந்த ஒன்றியத்துக்குள்ளதானே இந்த ஆசிரியர் பணியில பணி செய்யறாங்க. அப்ப இந்த ஒன்றியத்துக்குள்ளே பணிப்பட்டு அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னே நினைக்கிறாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க.
இது ஒரு ஆசிரியரோட குமுறல் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பல ஆசிரியர், ஒரு ஆசிரியர் இல்ல, அனைத்து ஆசிரியரும் குமுறலை ஒரு ஆசிரியர் சங்க நிர்வாகி தெரிவிக்கிறாரு. சார், ஏன் சார் இப்ப இந்த செய்தியெல்லாம் இல்ல போடுறீங்கன்னா, எந்த ஊடகமும் முன் வர்றது இல்லைங்க. ஆசிரியர்கள் மேல என்னதான் காழ்ப்புணர்ச்சியே தெரியல. ஒரு வயதான ஆசிரியர் உடல்நிலை பாதிக்க கண்டா 59 வயது ஓய்வு பெறக்கூடிய நேரத்துல 58 வயசு ஓய்வு பெற்று இருந்தா அவர் போயிருப்பாரு. ஓய்வு பெற முடியாத நிலையில 59வது வயதுல அவர் சிட்டிசின் மாத்திரை போட்டு தூங்கிட்டாருன்னா சிட்டிசின் மாத்திரை இயற்கையா அவர்களுக்கு உறக்கம் வந்து விட்டது. கொஞ்சம் அசந்துட்டாரு, கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள். அதை ஒரு குற்றம் என்று சொல்லி போடக்கூடிய காலம் தான் இருக்கே தவிர ஆசிரியர்களுக்குள்ளே பிரச்சனையை சொல்றதுக்கான காலம் இல்லை இது என்பதற்காகத்தான் நான் இது சொல்றேன். ஏன்னா ஒரு எப்படி பயிற்சி வழங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒன்றியத்துக்குள்ளதான் நம்ம போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஒன்றியத்துல பள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கும் பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துக்கும் இடைவெளி 15 கிலோமீட்டரு. ஆனால் அந்த இடைப்பட்ட 15 கிலோமீட்டருக்கு பஸ் போக்குவரத்து கிடையாது, போக முடியாது. எல்லா ஆசிரியருக்கும் வண்டி ஓட்ட தெரியுமா? எந்த ஆசிரியரும் வண்டி ஓட்ட தெரியாதுங்க. நிறைய ஆசிரியருக்கு இப்போ இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியாது. 55, 56, 60 வயசு நெருங்கக்கூடியவர்கள், 50 வயசுக்கு மேல உள்ள ஆசிரியர்கள் வந்து மிக பழமையான ஆசிரியர்கள் வாகனம் ஓட்ட தெரியாது. தெரிஞ்ச ஆசிரியர்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. வாகனம் ஓட்ட தெரியாது, அதாவது இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியாத ஆசிரியர்கள் இருக்காங்க. பஸ்ஸையே நம்பி இருக்காங்க. அப்ப இந்த 15 கிலோமீட்டர் குறுக்கு வழி வண்டி இருந்தாதான் போக முடியும். இல்லைன்னா அது கிராமப்புறமா இருக்கிறதுனால நகர பேருந்து வரும். நகர பேருந்து நாள் முழுவதும் அந்த ஊருக்கு வருமா? ஒரே ஒரு பஸ் வரும். காலைல ஒண்ணு, மதியம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணுன்னு 3 முறை வரும், இல்ல 2 முறை வரும். ஒரு வகை ஒரே பஸ் தான். நினைச்ச நேரத்துக்கெல்லாம் போக முடியாது, வர முடியாது. ஆக பள்ளியும் நடத்தணும், பள்ளிக்கும் போகணும், பயிற்சிக்கும் போகணும். டபுள் ஆக்ட் ஒரு ஆசிரியர் பண்ணியிருக்காரு. ஒரு ஆசிரியர் இல்ல, எல்லா ஆசிரியரும் பண்ணிருக்காங்க. டபுள் ஆக்ட். பயிற்சிக்கு போவது கடமை, பள்ளி பாடம் தவறாம பாருங்க. பள்ளியும் திறந்திருக்கணும். அதனால எந்த பிரச்சனையும், பள்ளி மூடிட்டாங்கன்னு பிரச்சனை வந்துடக்கூடாது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி போட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? பள்ளியை மூடிட்டு பயிற்சி போக முடியுமா? முடியாது. பள்ளி செயல்படணும், பயிற்சியும் செயல்படணும். அப்ப என்ன செய்யணும்? காலையில ஏதாவது ஒரு ஆசிரியர் போய் பள்ளி இருக்கணும், மற்ற ஆசிரியர் எல்லாம் பயிற்சிக்கு போகணும். அப்புறம் மாலையில ஒரு ஆசிரியர் போய் பள்ளிக்கு இருக்கணும், மற்ற ஆசிரியர் எல்லாம் பயிற்சிக்கு போகணும். அந்த பள்ளி இருக்கக்கூடிய ஆசிரியர் கணக்கும் பயிற்சியில இருப்பதாதான் கணக்கு, பயிற்சியில இருப்பதாதான் கணக்கு. அப்போ பள்ளிக்கு போயிட்டு, முற்பகல்ல பள்ளிக்கு போயிட்டு, அந்த வெயில்ல அந்த குறுக்காக போகக்கூடிய இந்த 15 கிலோமீட்டர் தூரத்தை போகிற தெரியாத, அந்த வாகனத்தை இயக்க தெரியாத, இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியாத, 15 கிலோமீட்டர் போக தெரியாம எப்படி போகணும்? அப்படியே ஒரு வட்டம் அடித்து போகணும். அதற்கு 3 பேருந்து மாற வேண்டுமா? ஒருத்தர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு 30, ஒரு 18, 21 கிலோமீட்டர் போய், அப்புறம் இன்னொரு ஒரு வடக்காக ஒரு 13 கிலோமீட்டர் போய், அப்புறம் மேற்காக ஒரு 6 கிலோமீட்டர் போய், மொத்தம் பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஆகுது. பயிற்சிக்கு சென்றடைவதற்கே 40 கிலோமீட்டர் ஆகுது. 15 கிலோமீட்டர் இருக்கிறது சுற்றிதான் போனிருக்கு, வாகனம் இல்லாத காரணத்தினால, பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால. பேருந்து இருக்கும், அந்த பயிற்சிக்கும் அந்த பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்துல பேருந்து இருக்காது. அப்படியே இருந்தாலும் 4 முறைக்கு 2 முறை தான் போகும். அதுவும் ரொம்ப சிரமம். இப்படி அரை நாள் பள்ளிக்கும் அரை நாள் பயிற்சிக்கும் போறதெல்லாம் நம்ம நினைச்ச நேரத்துல அந்த பேருந்து வராது, சுற்றித்தான் போகணும். அதுவும் அந்த கிராமப்புறத்துல பேருந்து கிடையாது, மெயின் ரோட்ல வந்து போகணும். அப்ப 40 கிலோமீட்டர் சுற்றி போய் பயிற்சிக்கு போயிட்டு மறுபடியும் பள்ளிக்கு ஆப்டே வந்து பிறகு பயிற்சிக்கு வீட்டுக்கு இப்படி போறதுனால அப்போ எவ்வளவு வருது? 80 கிலோமீட்டர் ஆகுது. 80 கிலோமீட்டர் அந்த அப்படின்னு சொல்றாரு. 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தா அந்த உடம்பு என்ன ஆகும்? 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 80 கிலோமீட்டர் போனா என்ன ஆகும்? 3 நாள் போனா என்ன ஆகும்? பள்ளிக்கு போயிட்டு பயிற்சிக்கு போனா என்ன ஆகும்? உடம்பு என்ன ஆகும்? ஆசிரியர்களோட நிலைமையே கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பிரச்சனைய சொன்னா இன்னொரு பிரச்சனை தலையிட்டு இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை. என்னையா இவங்க வந்து ஆசிரியர் வந்து வேலையை பார்க்க மாட்டாங்க, குற்றமே சொல்லிட்டு இருக்கான்னு சற்றே சிந்தித்து பார்த்தால் புரியும். சரி, பணி எங்க போட்டிருக்காங்க? பல தொலைல. அரை நாள் பள்ளிக்கு வரணுமா, அரை நாள் போய் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கணுமா? பக்கத்துல இருந்தா டப்புன்னு போய் எடுத்துடலாம். அவங்க வேலை பார்க்கிற கிராமத்துல போட்டா அப்படியே உடனே எடுத்துடலாம். அரை நாள் பள்ளிக்கு வந்துட்டு அப்புறம் பயிற்சி, அந்த கணக்கெடுப்பு பயணி செய்யக்கூடிய இடத்துக்கு பேருந்து பயணம் தான். மீண்டும் 2, 3 பேருந்தெல்லாம் ஏறி போக வேண்டிய தூரத்துல இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மீண்டும் பயண நேரத்திலேயே பாதி காலம் போயிடும். போய் 2 வீடு எடுத்துட்டு இருட்டாயிடும், வீட்டுக்கு வர வேண்டியதான். அப்போ அதாவது பொழுது போய்விடும், அப்ப வீட்டுக்கு திரும்ப வேண்டியதான். இப்படி
இப்படியான சூழ்நிலை ஏற்படுது. இத வாய் திறந்து பேச முடியல, கேட்க முடியல. கேட்டா ஆசிரியர்கள் எல்லாத்தையும் முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படிங்க இல்லவே இல்ல. இது சிக்கல் குளறுபடி. ஒரு ஆசிரியரை கேட்டு, இந்த ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்துல பணியாற்றுறாரு, இந்த ஆசிரியருக்கு எந்த இடத்துல பணி நியமனம் பண்ணா ஈஸின்னு ஒரு ஆசிரியரை கேட்டாலே சொல்லிடுவாரு. ஒரு வட்டார கல்வி அலுவலர் கேட்டாலே, இந்த ஆசிரியருக்கு இங்க பணி போட்டு இந்த பள்ளியில பணியாற்றுறாரு, இவருக்கு எந்த இடத்துல பணி போட்டா ஈஸியா இருக்கும், பள்ளியும் பாதிக்காம அந்த கணக்கெடுப்பு பணியும் பாதிக்காம ரெண்டையும் சிறப்பா செஞ்சு கொடுக்கணும், தன்னுடைய உடல்நிலையும் பாதிக்காதரோ பாதிக்கணும்னா எங்க போட்டா சரியா இருக்கும்னு அந்த வட்டார கல்வியோட கேட்டாலும் தெரியும். எங்க இருந்தோ வந்து ஒரு புதிய மாவட்ட கல்வி புதிய முதன்மை கல்வியோட வந்திருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்களா இல்ல இது யாரு போட்டதுன்னே தெரியல. ஒன்றிய விட்டு ஒன்றியம், ஒன்றியத்திலேயே மூளைக்கு மூளை, உடனடியாக அந்த கணக்கெடுப்பு பகுதிக்கு போய் பணியாற்றக்கூடிய நிலைமைக்கு இல்ல. பயிற்சி 40 கிலோமீட்டர் தூரம் போனிருக்கு. 40 கிலோமீட்டர் நேரடியா குறுக்காக 20 கிலோமீட்டர் போகிறது, 15 கிலோமீட்டர் போகிறத விட்டு பஸ்ல ஏறி போனா சுத்தி 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இப்பயே அட்மிட் ஆயிட்டாங்கன்னா எப்படி பள்ளி பாடம் நடத்துவாங்க, எப்படி கணக்கெடுப்பு நடத்துவாங்க, யாருக்கு பாதிப்பு வரும்? ஆகவே ஆசிரியர்கள் எல்லா பணியும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த பணியை செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போதுமான வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால ரொம்ப மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்பது கேள்விப்பட முடிகிறது. ஆகவே ரொம்ப மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறத உணர முடிகிறது. அதை இப்ப நம்ம சொன்னதிலே புரிஞ்சிருக்கலாம். ஒரு மாவட்டம் என்பது எப்படி இருக்கும், ஒரு ஒன்றியம் என்பது எப்படி இருக்கும், ஒரு வட்டாரம் என்பது எப்படி இருக்கும். ஒரு ஒன்றியத்துக்குள்ளேயே 3 வட்டாரம் வருதுங்க. ஒரு ஒன்றியத்தை 3ஆ பிரிச்சு 3 வட்டாரம் வருது. ஒரு ஒன்றியத்துக்குள்ள 3 வட்டாரம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு போடுறது தாசில்தாரு. அதாவது நம்முடைய வட்டாரத்தோட தலைவர், வட்டார நீதிபதினு சொல்லலாம். 3 தாலுகா, 3 தாலுகா ஒரு ஒன்றியத்துக்குள்ள வருது. ஒரு ஆசிரியர் 3 தாசில்தார்கிட்ட திக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட எங்க எப்படி ஒரே ஆளா இருந்தா ஆர்டரை மாத்தி போட முடியும். ஒரு வட்டாரத்துக்குள்ளார ஒரு ஒன்றியத்தை 3ஆ பிரிச்சு ஒரு ஒன்றியத்துக்குள்ள 3 தாலுகா வருது. எப்படி ஒரு தாசில்தாரு அது பிரிக்க முடியும்? எங்க செய்ய முடியும்? மாவட்ட தலைநகர்ல செஞ்சாதான் சரியா இருக்கும். இல்ல போடுவதற்கு முன்பே சரியா போட்டிருக்கணும். ஒரு ஆசிரியரை பணியாற்றும் பள்ளியோட பணி கணக்கெடுப்பு பணியில போட்டிருக்கலாம், அல்லது பணியாற்றும் பள்ளியோட பக்கத்து ஊர்ல போட்டிருக்கலாம், அல்லது பக்கத்து ஊர்ல போட்டிருக்கலாம், அல்லது பக்கத்து ஊர்ல அந்த போகக்கூடிய சாலையில இருக்கக்கூடியதா போட்டிருக்கலாம், அல்லது ஒரு பஸ் ஏறி போற அளவுக்கு போட்டிருக்கலாம், அல்லது 2 பஸ் ஏறி போற அளவுக்கு போட்டிருக்கலாம். 3 பஸ் ஏறி போற அளவுக்கு போட்டா ஒரு ஆசிரியர் எப்படி போவாரு? வாகன ஓட்டத்துக்கு அதாவது எப்படி போவாரு? பேருந்தும் தொடர்ச்சியா இருக்குமா? அப்படியே தொங்கி கொண்டு போகும். அது நிறைய இருக்கு. ஆகவே இப்படியெல்லாம் சிக்கல்கள்ல போய் கணக்கெடுப்பு பணி நடத்த முடியுமா? தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இது ஒரு அரச குற்றம் சொல்வதாக இல்லை. அரசு சரியாதான் போயிட்டு இருக்கு. அதிகாரிகள் செய்த குளறுபடி காரணமாக, புரிதலின்மை காரணமாக, அறிதலின்மை காரணமாக பெரிய ஒரு பிரச்சனை. இத மாநில தலைநகர்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்குக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆட்சி பணி அதிகாரிகள் தான் இத மேலிருந்து புதிதாக ஒரு புதிய வடிவமைப்பு செய்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப பள்ளி பாதிக்காத அளவில, கற்றல் கற்பித்தல் பாதிக்காத அளவில, அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பும் பாதிக்காத வகையில பணி நியமனம் செய்ய வேண்டும். புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆகவே அலைஞ்சிட்டு வந்தா கற்றல் கற்பித்தல் பாதிப்போம். புரியுதுங்களா? 3 பேருந்து ஏறி எங்கேயோ போய் கணக்கெடுப்பு நடத்திட்டு ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா அடுத்த நாள் பள்ளிக்கு எப்படி அவர் போவார்? முற்பகலுக்கு சவால் இல்லையா? அவங்களுக்கும் குழந்தை குட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருக்குமா இல்லையா? அவங்களுக்கும் பிள்ளைங்கள் இருக்குமா இல்லையா? அவங்களுக்கும் சோறு சமைச்சு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு ஆசிரியர் வேலை பாக்குறதே சாப்பாட்டுக்கு, வயதுக்கு சாப்பாடு தான். ஒரு மதிய சாப்பாடு கூட பள்ளிக்கூடத்துல சாப்பிட முடியாம அந்த குழந்தைகள் போராட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட போராடி சாப்பிடுறாங்க. ஒரு இரவு சாப்பாடாவது ஒழுங்கா சாப்பிடணும், அது முடியாது போல இருக்கு. இது குற்றமோ எதுவுமே இல்ல, புரிதல் காரணமா சொல்றாரு இந்த ஆசிரியர். அது அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆசிரியர் சங்க தலைவரும் சொல்லியிருக்காரு, ஆசிரியர் சங்க வட்டார தலைவர் சொல்றாரு, ஆசிரியரே இந்த பயிற்சியில பெரிய அளவுல குமுறி இருக்கிறாங்க. பெரிய அளவுல ஒரு சலசலப்பு, பெரிய அளவுல ஒரு விவாதம். பயிற்சி நடந்ததாவே தெரியலங்க. பயிற்சியில பெரும் விவாதமாகத்தான் இந்த குளறுபடியோட பேச்சுவார்த்தை தான் அந்த பயிற்சிக்குள்ளேயே நடந்துச்சு. ஆகவே ஒரு பணியை செய்யும் முன் திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியம். திட்டமிடுதல் இல்லைன்னா அந்த பணி சரிவர நடக்காது. இதற்கு காரணம் அரசு அல்ல, சரியாக திட்டமிடாத
அதிகாரிகள் கீழ்நிலை அதிகாரி உள்ளதா என்று புரிய வருகிறது. தயவுசெய்து சரி செய்ய வேண்டும் என்பதை அனைத்து ஆசிரியர்களின் கோரிக்கையாக ஒரு சங்க பொறுப்பாளரன் செய்தியாக அவரிடமிருந்து பெற்று நான் இது உங்களுக்கு எழுதி வைத்துக் கொண்டு மிக தெளிவாக உங்களுக்கு புரிதலோட வழங்குகிறேன். ஆகவே தயவு செய்து புரிந்திருக்கும்னு நினைக்கிற எல்லாமே தயவு செய்து இந்த குளறுபடி தீர்க்கப்பட வேண்டும். கற்றல் என்பது மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். அதே கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சரியாக நடைபெற வேண்டும். 2 படியும் சரியாக நடைபெற்றால் தான் ஒரு நாட்டுக்கு திட்டங்களுக்கு வழிவகை செய்ய முடியும். ஆகையினால திட்டமிடுதல் அவசியம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாளை ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி.